இன்னைக்கு சட்டசபையை பார்க்குறப்ப ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலுக்கு அவ்வளவு ஜாலியாக இருந்துச்சுப்பா சட்டசபை. மொதல் நாள் இல்லையா, அதனால் எல்லாம் தம்ஸ் அப்பு. போக போக ஒரே கும்ஸ் அப்பு தான். அதான் இன்னைக்கு மட்டும்தான் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்தின்னு பாடிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் போச்சு, மாயாண்டி குடும்பத்தில் இந்த கட்டி பிடிச்சி புரள்வாங்க பற்றியலா, அப்படித்தான் புரண்டு கிடப்பாங்க. அந்த சட்டசபையை பார்க்குறப்ப நமக்கு தான் அது சட்டசபை. அங்கே இருக்கிற 3 பேருக்கு ஏதோ ஒரு அலுமினியம் மீட்டு மாதிரியே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், 10ஆவதுக்கு சபாநாயகர், நம்மளாம் ஒரே கிளாஸ் இல்லையா? ஆனால் நீ திமுக சீனியருன்றப்பயே யோசிச்சிருக்கணும் அவங்க. உதயலோ, உனக்கு நக்கல் ரொம்ப ஜாஸ்தினா வர வர ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. ரேக்கிங் பண்ணுற திமுக தான் வந்து சீனியரு, இவங்க அதாவது இங்கே அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸில் திமுக தான் சீனியரு. ஆனால் முதலமைச்சர் மூந்தி போன போக்க பார்க்கணுமே. என்னங்கடா முதல் நாளே அடிக்கிறீங்க அதுக்குள்ளேயுமா? ஆனால் நேற்றுக்கு தானே வீட்டுக்கு வந்தாப்புல, வீட்டுக்கு வந்தோடனே கட்டி பிடிச்சி வாசல் வரைக்கும் வந்து கட்டி பிடிச்சி வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போனீங்கல்ல. கட்டி பிடிச்சது எதுக்கு? அரவணைச்சு ஆறுதல் சொல்கிறதுக்கா? இல்லை அடி பழமாறு ரெடியாரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சிக்னல் கோடு வராது. என்னன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னாலும் அந்த இடத்துல அப்படியே தொங்கிருச்சு அவருக்கு மூஞ்சி. பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னாலும் எங்கள் கட்சிகளோட உதவியோட ஆதரவோட திமுக தலைமையில் நின்று ஜெயிச்ச கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட நல்லா இருங்க, ஆட்சி அமைச்சிருக்கீங்க, நல்லா இருங்க. அதாவது இந்த அவர் முகத்தை அப்போ பார்க்குறப்ப இந்த நேரத்தில் இந்த டீட்டெயில் அவசியம் தானா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து என்ன லுக்கு உள்ளது தானே, இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்படி தாயா அடுத்த 5 வருஷம், அதாவது பாலே மூஞ்சியில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. அடுத்த 5 வருஷத்துக்கு இது அப்படியே நீ ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஆனால் இன்னொன்று வருது, திமுக சீனியர் தான். ஆனால் அந்த திமுக சீனியர்ன்ற பேசுகிறது சீனியர்லாம் கிடையாது, நீங்கள் வந்து இப்போ வந்து குட்டி புள்ளி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாய், உள்ளது தான். ஆனால் கம்பேரிட்டிவ்லி நம்ம சிஎம்ஐ கம்பேர் பண்ணுறப்ப அவர் சீனியர் தான் சார் சட்டசபைக்கு. அதனால் அவர் தாராளமாக ரேக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி இவர் ரேக்கிங் மட்டும் இல்லை, அவர் இன்னொன்னையும் சேர்த்து சொன்னாப்புல. என்ன சொன்னாப்புல? முறையாக நிறையா இளைஞர்கள், புது வரவுகள், அது இல்லாமல் பெண்கள், இளம் பெண்கள், இவங்களெல்லாம் சட்டசபையில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ, அதான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, எங்களோட அந்த இது, அதாவது அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஐடியாஸ், நாலேஜு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சபாநாயகரை எப்படி நாங்கள் 2 பேரும் உங்களை கைப்பிடிச்சி கரெக்டாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சோமோ, அதே மாதிரியே நீங்கள் எங்கள் 2 பேரையும் கைப்பிடிச்சி அடுத்த 5 வருஷமும் பத்திரமா கூட்டிகிட்டு போறியா. இந்த பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் உங்களை எதுவும் டென்ஷன் பண்ணுற மாதிரிலாம் செய்ய மாட்டோம். பொய் சொல்கிறாங்க சார், சபாநாயகர் சார், நம்பிடாதீங்க. சுத்த போய் உங்கள் மண்டையை பிச்சுக்க வைப்பாங்க. எப்படி சிரிச்ச மூஞ்சியாக இருப்பீங்கன்னு சொன்னாங்களே, கிட்டத்தட்ட இது நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு சமம். கல்யாண மேடையில் ஒரு நாளைக்கு சிரிப்பாக்கில்ல, அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் சிரிக்கிறது தான். இதுக்கப்புறம் அந்த சிரிப்பை நம்ம எப்போ பார்க்க போகிறோமோ. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாப்புல, ஆளுங்கட்சி. இந்த ஆளுங்கட்சின்னு இருக்கு, எப்பயுமே ஆளுங்கட்சி வந்து அது எப்படியான எண்ணிக்கையில் உட்காந்துருக்கும். அப்படித்தான் எப்பயுமே மக்கள் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விட கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் அந்த வருத்தத்தை அதிமுக போக்கிருச்சு. அதிமுக தான் இப்போ வந்து 30 பேரோட ஐக்கியமாக போகுது தாவேக்கால. தலைவா, உங்களை பார்க்குறப்ப எனக்கு எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியே இருக்குது. கோட்டு சூட்டில் எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குது. சொன்னாலும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறையாவே இருக்குது. அப்புறம் அவர் சொன்னது, அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருக்கீங்களா, அவர் சொன்னதோட அர்த்தம் தான். அந்த முதலமைச்சர் நாற்காலியில் இருக்க 3 கால் தான் ஒன்று, 4ஆவது கால் எந்து இல்லைப்பா. அவர் ஆக்சுவலி அதை சொன்னதோட அர்த்தம் அங்கே அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறப்ப இன்னொரு விஷயத்த சொன்னாப்புல, அதான் போகிறப்ப நல்லா பேசுகிறப்ப எல்லாம் நல்லா தான் பேசினா, வாழ்த்துக்கள் கீழ்த்துக்கள், பெரும்பான்மை இல்லைனாலும் ஆட்சியில். ஆனால் போகிற போக்கில் இந்த மாதிரி சைடு வாக்கில் ஏறி அடிச்சுட்டு போயிட்டாப்புல. என்ன பேசுகிற, என் பேச்சுக்கு நீ இப்போ பதில் பேசு பார்ப்போம். அதே மாதிரி ஆளுநர் உரை எங்கடா விட்டுருவாப்புலையோ நினச்சேன். கரெக்டாக பேச வேண்டியதெல்லாம் தெளிவாக பேசியிருக்காப்புல. அந்த ஆளுநர் உரையில் ஏற்கனவே அவர் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க.
உங்கள் ஆளே வந்து ஒத்துக்கிட்டாரு. இனிமேல் வரப்போகிற அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே ஆளில் சட்டசபைக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வருவாப்புல. நம்ம வீட்டுக்குள்ளே வர்றப்ப அதை விட்டுறக்கூடாது. தமிழ்த்தாய் வாழ்த்தை நீ 2ஆவதோ 3ஆவதோ தள்ளிடக்கூடாது. இங்கே ஒன்றாத்தான் இருக்கணும். அதை நாங்களும் அனுமதிக்க மாட்டோம், நீங்களும் தயவு செய்து அனுமதிக்காதீங்க அதை சொன்ன. ஆனால் இதெல்லாம் சொல்கிறப்ப இதெல்லாம் என்னடா அது, ஏன்டா இப்படியெல்லாம் ரூல்ஸு போடுறீங்க, எங்களை போட்டு ஏன்டா இந்த பாடுபடுத்தி, நாங்கள் மாட்டுக்கு ஜெயித்தோமா, சட்டசபைக்கு வந்தோமா, ஜாலியாக 4 டிபேட்டு வச்சோமா, எந்திரிச்சு கிளம்புனோமான்னு இல்லாமல் ஏன் தான் இப்படி எங்களை போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணியே ஆகணுமா? வேறு வழி இல்லை சார். சட்டசபைக்குள்ளே இதெல்லாம் செஞ்சாத்தான் நமக்கு மரியாதை, தமிழ்நாட்டுக்கு மரியாதை. இல்லை அப்படின்னா இது வரைக்கும் வந்துக்கிட்டு கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருந்த அந்த மரியாதை கெட்டு குட்டிச்சவராக போயிடும். கண்டவெல்லாம் வந்து காலை தூக்கி நம்மளை காட்டுவான், மூஞ்சியில் தூக்கி வைப்பான். அதுக்காகத்தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. கடைசியில் ஃபினிஷிங் டச்சு தான் வேறு லெவல் அவர் கொடுத்தது. சனாதனம் நாளைக்கு பூரா நேஷ்னல் மீடியாவில் டிபேட்டில் அவர் தான் உட்கார்ந்துருப்பார். சனாதனத்தை ஒழிக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எப்பயுமே அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எப்படி முன்னாடி வெங்கட்ரமணன் உட்கார்ந்துருக்கிறாப்புல, நம்மளோட மயிலாப்பூர் வேட்பாளர் அமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார். ஐயையோ நம்ம பக்கம் திரும்புகிறாங்கள. இப்போ அதை சொன்னதுக்கப்புறம் தான் எல்லோரும் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த கொள்கையில் தமிழ்நாடு இத்தனை நாள் பிடிப்பாக இருந்துச்சு, அதனால தான் தமிழ்நாடு தனியாக இருந்துச்சு, தமிழ்நாடு முன்னேறிச்சு. அதனால தான் இவங்களோட அந்த சூழலுக்குள்ளே தமிழ்நாடு போய் சிக்கலை. தாவேக்கா ஒரு வேளை இதே மாதிரி சொன்னிச்சு அப்படின்னா நாங்கள் தாவேக்காவை முழுசாக நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை, அதில் என்ன தயக்கம்னு தெரியல. அதை சனாதனத்தை பற்றி நம்ம உள்ளுக்குள்ளே வரல. தமிழ் தாய் வாழ்த்து பேசுகிறப்ப இதுக்கு முன்னாடி இப்போ ஆதவர்ஜனா வந்து சொன்னாப்புல, நாங்கள் இனிமேல் வரப்போகிறது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிடுறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பாசு, இதில் பண்ணுறதுல என்ன இருக்குது, நாங்கள் எதோ தெரியாதனமாக ஒரு அவசரத்தில் ஒரு இதில் இருந்ததுனால நாங்கள் அப்படி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் தான் சொன்னார், வேறு யாரும் சொல்லலை. இப்போ அந்த இடத்துல உறுதியாக அவங்க நின்றுருக்காங்க. அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறம் எந்திரிச்சு கையை தூக்கியிருந்தால் அவர் ஓகே சொல்லிப்பார். சபாநாயகர் இல்லை உன் டைம் முடிச்சு போச்சு, முதலமைச்சராகவே இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படியே சொல்ல போகிறாரு, கிடையாது இல்லை, அவர் பண்ணி இருந்திருக்கார். எந்திரிச்சு கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா நிகழ்ச்சிகளிலையும் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் ஒழிக்கும். அதை நீங்கள் தாராளமாக என் வார்த்தையை எடுத்துக்கலாம், என் வாக்காக எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் சொல்லி அதை சொல்லியிருந்தீங்கன்னு இல்லை, அவங்களுக்குள்ளே வேறு லெவல். ஆனால் விஜயோட இதுவும் எப்பயுமே ரொம்ப இதுவாக இருக்கும், அதாவது ஒரு ஹைப்பாக. நான் கூட அந்த இடத்துல அந்த உறுதிமொழி இருக்கிறப்ப பேசினாப்புல இல்லைங்களா, அதான் இதுவே என் கட்டளை, இது கட்டளை இல்லை, அது எச்சரிக்கை இல்லை, கட்டளை அப்படின்ற மாதிரிலாம் பேசினார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் பேசுவாப்புல நினச்சி ரொம்ப சாஃப்டாக இருந்தார். வழக்கம் போல் ஒரு குட்டி கதையை சொல்லிவிட்டு கிளம்பிட்டாப்புல, சொல்லிவிட்டு கிளம்பு சீக்கிரம் உட்காருன்ற மாதிரி அவனுக்குள்ளே உட்காந்து. ஆனால் அவர் சொன்னது எல்லாரும் இங்கே ஒன்று, அதாவது பெரிய கட்சி, சின்ன கட்சி, குட்டி கட்சி, ஒரு உறுப்பினர் கட்சி, ரொம்ப பெரிய கட்சி, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது இல்லாமல் எல்லாருக்கும் இங்கே சமமான வாய்ப்பு வழங்கப்படும். அதுலேயும் அவர் அழுத்தி சொன்னார், இங்கே பெரும்பான்மையாக இருக்க 108 107 தாவேக்கா அதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு கட்சி வச்சிருக்கிற ஒரே ஒரு சீட்டு வச்சிருக்கிற கட்சியாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சேர தான் பார்ப்போம், நாங்கள் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம், இந்த ஆட்சி எல்லாத்துக்குமானதாக இருக்கும். முதல் நாள் அப்படின்றதுனால சுபமாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து சட்டையை பிடிச்சிக்க போகிறாங்களோ, எத்தனை பேர் வந்து ஆளுக்கு கழுத்தை பிடிச்சிக்க போகிறாங்களோ, யார் மேலே யார் மாறி தூர போகிற தெரியல. ஆனால் விஜய் மட்டும் அதை எப்பயும் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பார்த்துக்கலாம், சட்டசபை நீ வருங்காலங்களில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தயவு செய்து அவங்க சொன்ன மாதிரி பிரேமலதா அக்கா சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லார் பேசுகிறதையும் காமிங்க, அதாவது நீங்கள் பேசுகிறது மட்டும், எதிர்கட்சி பேசுகிறத மட்டும் காமிச்சிட்டு மற்ற எங்களெல்லாம் வந்து டீலில் விட்டுறாதீங்க, எங்கள் பக்கமும் கொஞ்சம் கேமராவை திருப்புனீங்க அப்படின்னா எங்கள் ஊர் என்னையை நம்பி ஓட்டு போட்டவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, அங்கே பாடுறான்னு சொல்லி நான் சும்மாவே உட்காந்துருக்கேன்னு நினச்சிப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் நீங்கள் அதை அந்த ஃபோக்கஸை கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க பண்ணுவாங்க அப்படின்றத நம்புகிறோம். பார்ப்போம்.